ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு இப்போ காலையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா மழை பெஞ்சிருக்கு, நல்ல ஒரு கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் அந்த வீடியோ எடுக்க ரொம்ப சில்லாக இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் பற்றி என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வீடியோ, அதில் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மைக்ரோ கண்ட்ரோலரோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸரோட கம்பேர் பண்ணி நம்ம முதல்ல சொல்லிட்டோம்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கும் என்ன வித்தியாசம், அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆஃப் அன் எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். மைக்ரோ ப்ராசஸர் என்ன, மைக்ரோ கம்ப்யூட்டர் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடலாம். மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் இட் செல்ஃப் எ மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ கண்ட்ரோலர்னாலே இட் இஸ் அ மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கம்ப்யூட்டரில் என்ன மாதிரியான சிஸ்டம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலரால் ஒரு சிஸ்டமாக ஒர்க் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோ ப்ராசஸர் இஸ் அ பார்ட் ஆஃப் அ மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது வச்சு தான் மைக்ரோ கண்ட்ரோலர் மெயினாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டர்னு அர்த்தம். கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது ஒரு ஜென்ரல், அதாவது ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டர், தனிப்பட்ட கம்ப்யூட்டர், அதில் மைக்ரோ ப்ராசஸருங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் எம்பெடட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்பெடட் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் சிப்லேயே பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் பெரிஃபரல்ஸாக இருக்கட்டும், அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு வேற என்ன சொல்றது, ஒரு ரேம் அண்ட் ராம் அந்த மெமரி சிஸ்டமாக இருக்கட்டும், அல்லது டைமர் அண்ட் கவுண்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் சிப்புக்குள்ளே எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கூட இருக்கும். அதில் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னொரு பேர். ஓகேவா? ஸோ அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை எம்பெடட் அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி ஒரே சிப்பில் உருவாக்கியிருப்பாங்க. அதில் ஒரு காம்பேக்ட் சிஸ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குங்கிறத நம்புகிறேன். ஸோ இதை ஒரு டெஃபினிஷன் நம்ம சொல்லியாச்சு. அண்ட் இதில் என்ன டைப் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பிட்டு, 8 பிட்டு, 16 பிட்டு, 32 பிட்டு, 64 பிட்டு, 128 பிட்டு, இந்த மாதிரி பிட்டு வச்சு டைப்ஸ் ஆஃப் இதிலெல்லாம் போயிட்டு இருக்குது மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது. சரிங்களா? நான் மைக்ரோ கண்ட்ரோலர்களோட டெஃபினிஷன் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். அண்ட் இதோட அப்ளிகேஷன் என்னங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதோட தெளிவான எக்ஸ்பிளேஷன் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு சேர்ந்துருங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக ரொபோட்டிக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம அந்த எந்திரன் மூவிலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரொபோட் ஒர்க் ஆகிறது பேசிக்கலாக எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறத வச்சு தான். ஓகேவா? அது பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது. இதில் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமிங்கை வச்சு தான் ஒவ்வொரு சிஸ்டமும் சரி, ரொபோட்ஸ் மட்டும் கிடையாது. அதாவது இந்த லைட்டிங் சிஸ்டம், ஸ்மார்ட் எனர்ஜி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஓடி பேஸ்டான சிஸ்டம், அண்ட் நம்ம வீட்டில் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலருங்கிற சம் எம்பெடட் சிஸ்டம். அதில் எம்பெட்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த சிஸ்டம். ஒரே ஒரு சிங்கிள் சிப்பில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், காம்பேக்டான சிஸ்டம். அந்த சிஸ்டமுக்கு என்ன சர்டன் இன்புட் வருதோ அது பொறுத்து சர்டன் அவுட்புட் வரணுங்கிறத ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இதில் உள்ள ஒரு யதார்த்தமான உண்மை. ஓகேவா? இதை சொல்லும்போது உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அது என்னன்றது தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு காரில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு ஏசி சிஸ்டம் இருக்குது, அல்லது உள்ள லைட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் ஒரு காரில் இருக்குது. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அண்ட் பார்த்தீங்கன்னா இதை இது இப்படி தான் செய்யணும், அது ஒரு சர்டன் இன்புட் நம்ம கொடுத்தோம்னா இந்த சர்டன் அவுட்புட் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான சிஸ்டம் ப்ரோக்ராம் பண்ணி யூஸ் பண்ணுறதா என்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல டெஃபினிஷன் சொல்லியாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. இது சொல்லும்போது உங்களுக்கு ஒரு தெளிவாக புரிஞ்சிருக்குங்கிறத நம்புறேன். ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம ரொம்ப ரொம்ப டீப்பாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட செகண்ட் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இது என்னெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா இதில் உள்ள பார்ட்ஸ்லாம் என்னென்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ரொம்ப ஈஸியான விஷயமா தான் இருக்கும், சிம்பிளான வீடியோவாக தான், கான்செப்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPU அப்படின்னு சொல்கிறாங்க. அது
சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ எந்த ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகணும்னாலுமே ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டாலே CPU இல்லாமல் ஒர்க் ஆகவே ஆகாது. பிகாஸ் இட் இஸ் அ பிரெயின் ஆஃப் த சிஸ்டம். ஸோ கம்ப்யூட்டராக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்லையும் எடுத்துக்கோங்களேன். ஸோ CPUங்கிறது மெயினாக தேவை. அதுதான் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டை ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவுட்புட் கொடுக்குறதா இருக்கட்டும், உள்ள வந்து எந்த மெமரியிலேருந்து எவ்வளோ டேட்டா எடுக்கணும், என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த CPU அப்படிங்கிறது தான். ஓகேவா, அந்த CPU அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆஃப் த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அந்த ஃபெச்சிங் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், டீகோடிங் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ப்ரோக்ராமை வந்து எடுத்து என்ன மாதிரி ஒர்க் ஆகணுங்கிறத சொல்கிறதா இருக்கட்டும், எல்லா வேலையுமே யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த CPU அப்படிங்கிறதான் பண்ணுது. ஓகேவா, இது முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ராம். இது வந்து மெமரி ஸ்டோரேஜ் பற்றினது. இந்த மெமரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். மைக்ரோ ப்ராசஸர் வீடியோ போடும்போது இதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, ரேம் அண்ட் ராம் பற்றி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதை பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரியல் டைம் வேர்ல்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா, சூப்பரான வீடியோ அது. ஒரு 14 மினிட்ஸ் போயிட்டு இருக்கும் அந்த வீடியோ. செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா, IO அதாவது வந்து இன்புட் அவுட்புட் அப்படின்றது. ஸோ இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது வேற இல்லை, போர்ட்டை தான் சொல்கிறாங்க. அதாவது வந்து இன்புட் கெட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு போர்ட் இருக்குது, அவுட்புட் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகேவா, உள்ள வந்து இன்புட் அவுட்புட் பெரிஃபரல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இந்த மாதிரி சிஸ்டமும் அதில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு மெயினான பார்ட் அதில். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது மெயினாக எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்டில் இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த டைமர் அப்படிங்கிறதும் சரி, கவுண்டர் அப்படிங்கிறதும் சரி, ஸோ கவுண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து பிட்டை கவுண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எவ்வளோ பிட் வந்து உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ பிட்டை ப்ராசஸ் பண்ணி எவ்வளோ வந்து அவுட்புட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சிஸ்டம் தான் வந்து பண்ணிட்டு இருக்கு. அண்ட் டைமர் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் தான். அந்த கிளாக் பல்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கண்ட்ரோல் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த டைமர் அப்படின்றது. ஓகேவா, அடுத்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ADC, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து DAC அப்படின்னு சொல்லுவாங்க. ADC அப்படின்னா வந்து அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், DAC அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இந்த ADCக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சென்சார். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அனலாக் வேல்யூ வச்சுக்கோங்க. அனலாக் வேல்யூ என்ன அர்த்தம், அது வந்து கண்டினியூஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் வேல்யூனா வந்து டிஸ்கிரீட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அனலாக் வேல்யூவில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச், அதாவது ஒரு டெம்பரேச்சர் சேஞ்சாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ப்ரெஷர் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நமக்கு டிஜிட்டலாக அவுட்புட்டில் வந்து நமக்கு வந்து சென்ஸ் பண்ணி சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அனலாக் வேல்யூ வந்து வேரி ஆகுது இன்புட்டில், இதே அவுட்புட்டில் வந்து அந்த ஒரு வேரியேஷனை டிஜிட்டலாக யார் காட்டுறா அப்படின்னா சென்சார் அப்படிங்கிறது காட்டுது. ஸோ அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது நம்ம அதை தான் சொல்கிறோம். ஸோ அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் ஆப்ரேஷனாக இருக்கட்டும் அல்லது வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் இருக்கட்டும், ரெண்டு ஆப்ரேஷனுமே மைக்ரோ கண்ட்ரோலர் பண்ண முடியும். ஸோ எந்த இன்புட் வருதோ அனலாக் இன்புட்டா டிஜிட்டல் இன்புட்டா அதை முதல்ல வந்து CPU வந்து முதல்ல வந்து அது இப்போ என்ன பண்ணோம்னா ப்ராசஸ் பண்ணணும். எந்த ஒரு டைப் ஆஃப் இன்புட்டாக இருக்கோ அதை பொறுத்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா, ரெண்டாவது DAC அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்புட் வந்து டிஜிட்டலாக இருக்கும். ஓகேவா, இன்புட் இங்கே டிஜிட்டலாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட் அப்படிங்கிறது வந்து அனலாக் அப்படிங்கிறதா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரிண்டர் பிளாட்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்புட் வந்து நம்ம டிஜிட்டலாக கொடுத்துருப்பாங்க. இதே அவுட்புட்டில் வந்து பிளாட் பண்ணுறது அல்லது வந்து பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனலாக் ஒரு வேல்யூஸ் மாதிரி இருக்கும். ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா DAC அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்ததாக உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆசிலேட்டிங் சர்க்யூட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதாவது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்ட் சர்க்யூட்னு சொல்லலாம். இதுக்குள்ளே நிறைய சர்க்யூட் வந்து இருக்குது. ஓகேவா, மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது. அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் போர்ட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து ஆசிலேட்டிங் சர்க்யூட், சீரியல் இன்டர்ஃபேசிங் போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான சர்க்யூட்ஸ்லாம் சேர்ந்து ஒர்க் ஆக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் தாட்ஸ், உங்கள் ஐடியாஸ், உங்கள் டவுட்ஸை கமெண்ட்ஸில் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினம் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.